ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காய் பாரத்தோடு ஜெபியுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஜெபம் இந்த ஊழியத்தை பிரத்யட்சமாய் கர்த்தருடைய கிருபையினாலே தாங்கி வழிநடத்த அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய், மற்றவர்களுக்கு காணும்படியாய் செய்யுங்கள். தேசமெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களை மனதார வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவரை கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக, ஆண்டவருக்கென்று கொடுத்ததற்கு பதிலாக வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கென்று அவள் ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக யார் அவள்? அன்னாள். யார் அவள்? குழந்தை இல்லாமல் தேவ சமூகத்தில் தேவாலயத்தில் கதறினவள். யார் அவள்? அந்த அன்னாள். எனக்கு ஒரு கர்ப்பத்தை கொடுப்பீர் என்று சொன்னாள். இதே தேவாலயத்திலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் உமக்கென்று அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்த ஒரு மகள். நானும் நீங்களும் எத்தனையோ பொருத்தனை செய்கிறோம். புத்தாண்டு வரும் என்று சொன்னால், அப்பா எத்தனை பொருத்தனை! இந்த மாதம் இன்னைக்கு இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பேன், இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அன்னாள் என்ன செய்தாலாம்? அன்னாள் வேதம் சொல்கிறது, அவள் தேவாலயத்தில் நின்று கதறினாள். என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று கதறினாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்று சொன்னால் அதை உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால் வாக்கு மாறாதபடி தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அர்ப்பணித்தாள். என் வேதம் சொல்கிறது, அந்த கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார்? ஒரு குழந்தையை தான் கொடுத்தார். அவர் குழந்தையே இல்லாமல் அவர் கர்ப்பம் இல்லாதவள் என்று சொல்லி அலட்சியமாகவும் அலங்கோலமாகவும் பேசப்பட்டவள், கதறி கண்ணீர் வடித்தவர், பெணினாளால் நிந்திக்கப்பட்டவள், ஓராள் அவமதிக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷி கர்த்தருக்கு முன்னதாக நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாள். அதே தேவாலயத்திலே அந்த பொருத்தனை நிறைவேற்றி திரும்பினாள். என் வேதம் சொல்கிறது, 3 குமாரர்களை 2 குமாரத்தையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் குரலை அர்ப்பணிக்கலாம். நீங்கள் நல்லா பாடுறவங்களாக இருந்தால், நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள். இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, மற்றெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. இசைக்கறி வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்குது, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு அந்த ரங்கத்தில் மறைந்து ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஊழியருக்காய், தேசத்திற்காய், ஊழியத்திற்காய் கண்ணீர் வடித்து கதறுகின்ற கற்பத்தின் கனிக்காய் கதறி நிற்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பதற்கென்ற ஆள் இல்லை. ஜெபித்து பாருங்கள். 1/2 மணி நேரம் அர்ப்பணிப்பேன். என்னுடைய ஜெபக்குழுவில் ஒரு அருமையான மகள் உண்டு. அவள் தன்னை அர்ப்பணித்தாள். வாலிப மகளாக இருந்தாள். அவள் அர்ப்பணித்தாள். ஒவ்வொரு நாளும் என்னை போல வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அற்புதமாய் திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவள் சொன்னாள், நான் அர்ப்பணித்து ஜெபித்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, எனக்கு ஒரு கர்ப்பத்தை கொடுத்தார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். கடந்த வாரத்தை அவர்களுக்கு நான் நேரடியாக சந்திக்கும் போது அந்த தாயார் சொன்னார்கள், அவளோடு இணைந்து அவளுக்கு ஒரு நல்ல குடியிருப்பையும் வாங்கும்படியாய் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், எனக்கு அருமையான 1/2 மணி நேரம் ஜெபித்ததின் விளைவு. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், ஜெயம் நிச்சயமாய் உண்டு. அன்னாளை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவரே உங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காய் ஜெபித்து பாருங்கள். 8 வருடம், 10 வருடம், 15 வருடம், ஏன் 20 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை. ஆண்டவருக்கு அர்ப்பணி. அவருக்கு கடினமானது ஒன்றுமில்லை. இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் மை சோதரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கென்று தனது நேரத்தை கொடுத்து, ஆண்டவரே கர்த்தருக்கென்று என் உழைப்பை கொடுப்பேன், கர்த்தருக்கென்று என் எண்ணெய் கொடுப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைப்பீராக. தகப்பனே, விசேஷமாய் கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கதறி நிற்கிற பிள்ளைகளை
கர்ப்ப வாசல்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட கர்ப்ப வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அன்னாளுக்கு சுவாமிகளை கொடுத்தவர் தகப்பனே, என் அன்பு பிள்ளைகள் கண்ணீரை தொடுத்து அற்புதம் செய்து மகிழப்பணும். அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆளுகட்சியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.